ஓம் சாந்தி 11/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, முதலில் அனைவருக்கும் தந்தையின் சரியான அறிமுகம் கொடுத்து கீதையின் பகவானை நிரூபியுங்கள். பிறகு உங்களது பெயர் பிரபலமாகும் சொல்றாரு. எப்ப பிரம்மா குமாரிகளின் பெயர் பிரபலமாகும்னா, பாபாவுடைய சரியான அறிமுகம் கொடுத்து அவர் தான் கீதையை சொன்ன பகவான் அப்படின்ட்டு நிரூபிக்கணும். எல்லாரும் கிருஷ்ணர் தான் கீதையை சொன்னார்ட்டு புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க உலகமே. இப்போ நீங்கள் வந்து இந்து தர்மத்தில் இருக்கிறவங்க அது மாதிரி புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் அதை சரியான அறிமுகம், பாபா யார், சிவன் தான் வந்து ஒரே ஒரு கடவுள், அவர் தான் படைப்பவர், அவர் மூலமாக படைப்பு, அவருடைய படைப்பு தான் மற்ற தேவதைகள்லாம் அப்படின்ட்டு புரிய வச்சு கீதையை சொன்னவரும் சிவன் தான் அப்படின்னு நிரூபிக்கும் போது தான் உங்களுடைய பெயர் வந்து பிரபலமாகும்னு சொல்றாரு. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் 4 யுகங்களையும் சுற்றி வந்திருக்கிறீங்க. நம்ம தான் வந்து சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இந்த 4 யுகத்தை சுற்றி வந்திருக்கிறோம். அதன் வழக்கம் பக்தி மார்க்கத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது எதுன்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாதிரி நம்ம சுற்றி வந்ததுக்கான வழக்கம் ஒன்று வந்து பக்தி மார்க்கத்தில் நடக்குது. அது எது? பதில்: நீங்கள் 4 யுகங்களையும் சுற்றி வந்தீர்கள். அவர்கள் அனைத்து சாஸ்திரங்கள், சிலைகள் போன்றவர்களை வண்டியில் வைத்துக்கொண்டு நாலாபுறமும் ஊர்வலமாக சுற்றி வராங்கன்னு சொல்றாரு. இப்போ நம்ம 4 யுகத்தை சுற்றி வந்ததுக்காக அவங்க அதனுடைய ஞாபகார்த்தமா சாஸ்திரம், அந்த சிலையெல்லாம் வச்சுட்டு வண்டியில் ஊராக சுற்றி வராங்கன்றார். பிறகு வீட்டிற்கு கொண்டு வந்து தூங்க வைத்து விடுகின்றனர். அப்புறம் எங்கே இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களோ அங்கேயே எடுத்துகிட்டு வந்து தூங்க வச்சுருவாங்க. அதாவது நம்ம இந்த 4 யுகத்தை சுற்றிட்டு நம்ம திரும்ப போய் பரந்தாமத்துக்கு போயிடணும் இல்லையா, அதனுடைய ஞாபகார்த்தமாக அது மாதிரி செய்கிறாங்க. நீங்கள் பிராமணன், தேவதை, சத்திரியர் ஆகிறீங்கன்றாரு. இந்த சக்கரத்துக்கு பதிலாக அவர்கள் அவ்வாறு சுற்றி வர ஆரம்பித்து விட்டனர்ன்ட்டு பாபா சொல்கிறாரு. இதுவும் வழக்கமாகிவிட்டது. இது பக்தியில் ஒரு வழக்கமாயிடுச்சுன்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். யாருக்காவது புரிய வைக்கின்ற போது தந்தை ஒருவர் தான் என்பதை அந்த அளவில் தெளிவாக புரிய வையுங்கள்ட்டு சொல்றாரு. கடவுள் ஒருத்தர் தான். அல்லா ஈஸ்வரர் தேரே நாம்ட்டு பாடுறாங்களே, அல்லாவோ ஈஸ்வரனோ எல்லாமே ஜெகோவா அப்படின்னு உலகத்துல வெவ்வேறு தர்மத்துல காட்ஃபாதர்ன்னு சொல்றாங்க. எல்லாம் ஒரே கடவுளை தான் கும்பிட்றாங்க. அந்த ஆத்மாக்களுடைய தந்தை பரம்பிதா பரமாத்மா ஒருத்தர் தான். அதை வந்து அந்த அளவில் புரிய வைங்கன்றார். தெளிவாக புரிய வைங்க. தந்தை ஒருவரா அல்லது பலரா என்று கேட்கக்கூடாது. பலர் என்று சொல்லிடுவாங்க. நீங்கள் கடவுள் ஒருத்தரான்னு கேட்டால், தந்தை ஒருத்தரான்னு கேட்டால், பலரான்னு கேட்டால் கேட்கவே கூடாதுன்றார். கேட்டால் பலர்னு சொல்லிடுவாங்களாம். படைக்கும் இறை தந்தை ஒருவர் தான் என்று கூறியே ஆக வேண்டும். பாபா சொல்றாரு, அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஆவார். அவர் பிந்துவாக புள்ளி வடிவில் இருக்கின்றார் என்று முதல்லையே கூறிவிடக்கூடாது. ஃபர்ஸ்டே வந்து பாபா புள்ளியா இருக்கிறான்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா அவங்க பக்தியில கடவுள் வந்து விஸ்வரூப தரிசனம் கொடுப்பாரு, அப்படி வருவார் இப்படி வருவார்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எடுத்த உடனே புள்ளின்னீங்கன்னா குழப்பம் அடைஞ்சிருவாங்க. இதில் குழப்பம் அடைந்து விடுவார்கள். 2 தந்தைகள் உள்ளனன்ட்டு ஃபர்ஸ்ட் புரிய வைக்கணும். ஒன்று இந்த உடலுக்கான தந்தை லௌகீகம் மற்றும் அந்த உயிருக்கான தந்தை பரலௌகீகம் என்பதை முதல் நல்ல முறையில் புரிய வையுங்கள். ஒவ்வொருவருக்கும் லௌகீகம் இருக்கவே செய்கிறது. இவரை சிலர் குதா என்று, சிலர் இறைவன் என்றும் சொல்றாங்க. கடவுளை சிலர் குதா சொல்றாங்க, சிலர் இறைவன் சொல்றாங்க. இருப்பதோ ஒருவர் தான். அனைவரும் ஒருவரை தான் நினைவு செய்யறாங்க. தந்தை தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் என்ற நம்பிக்கையை முதலில் உறுதிப்படுத்துங்கள்ட்டு பாபா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் கடவுள் தான் ஹெவன் படைச்சாரு, சொர்க்கத்தை படைச்சாரு. அது அப்பா தான், நம்மளுடைய அப்பா தான். சொர்க்கத்துல தான் நம்மளை கொண்டு போய் உட்கார வச்சாரு. அந்த சொர்க்கத்தை படைச்சவரே அவர் தான்ன்ற நம்பிக்கையை உறுதிப்படுத்துங்க. சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காகத்தான் அவர் இங்கு வருகின்றார். இதையே சிவ ஜெயந்தி என்றும் கூறுகின்றனர்ட்டு பாபா சொல்றாரு. சொர்க்கத்தை படைக்கும் தந்தை பாரதத்தில் தான் வந்து சொர்க்கத்தை படைக்கின்றார் என்பதையும் குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். அதில் தான் தேவதைகளின் ராஜ்யம் கூட இருந்தது. ஆக முதலில் தந்தையின் அறிமுகம் கூட கொடுக்க வேண்டும். அவரது பெயர் சிவன். அவரே சொல்றார், அவர் பெயர் சிவன். கீதையில் பகவானின் மகா வாக்கியம் இருக்கிறது அல்லவா. முதல் இந்த நம்பிக்கை ஏற்படுத்தி எழுதி வாங்க வேண்டும். இப்போ எல்லாருக்கும் நம்ம வந்து அந்த 7 நாள் கோர்ஸ்ல சரியா புரிய வச்சு அவங்கள்ட்ட நம்பிக்கை ஏற்படுத்தி எழுதி வாங்கணும். கீதையில் பகவானின் மகா வாக்கியம், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறேன், அதாவது நரன்ல இருந்து நாராயணாக ஆக்குகிறேன்ட்டு இருக்குது. கீதையில இருக்கு, பகவத்கீதையில இருக்குது. நான் வந்து ராஜயோகம் கற்பிக்கிறேன், மனுஷன்ல இருந்து தேவதை ஆகிறேன்ட்டு. ஒரு மனுஷன்னு சொல்ல முடியாது இல்லையா, ஒரு உடம்பு இருக்கிறவங்க அதை சொல்ல முடியாது. கண்டிப்பா உடம்பு இல்லாதவங்க தான் சொல்ல முடியும். இவ்வாறு யார் ஆக்க முடியும்னா அவசியம் புரிய வைக்க வேண்டும். பிறகு பகவான் யார் என்பதையும் புரிய வைக்க வேண்டியிருக்கும். அப்ப அவர் நிராகார் பரம்பிதா பரமாத்மா, அவருடைய வழியின்படி நடந்துதான்
மனுஷன்லேருந்து தேவதை ஆக முடியுன்றதை புரிய வைக்கணும். சத்தியுகத்தில் முதல் நம்பரில் இருந்து லட்சுமி நாராயணன் தான் பிறகு 84 பிறவிகள் எடுப்பாங்கன்றாரு. பிறகுதான் மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் வராங்க. அவர்களுக்கு இவ்வளவு பிறவிகள்லாம் இருக்க முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. மற்ற தர்மங்களுக்கு 84 பிறவிகள்லாம் இருக்க முடியாது சொல்றாரு. முதலில் வரக்கூடியவர்கள் தான் 84 பிறவிகள் எடுக்கிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. சத்தியுகத்தில் எதையும் கற்றுக்கொள்வது கிடையாது. சத்தியுகத்துல எதையும் கத்துக்கிறது கிடையாது. அவசியம் சங்கமத்தில் தான் கத்திருப்பாங்க. இந்த ஞானம்லாம் சங்கமயுகத்துல தான் கத்திருப்பாங்கன்றாரு. ஆக முதலில் தந்தையின் அறிமுகம் இப்ப கொடுக்க வேண்டும். எவ்வாறு ஆத்மாவை பார்க்க முடியாதோ புரிந்து கொள்ள முடியுமோ அதே போன்று பரமாத்மாவையும் பார்க்க முடியாது. அதாவது உயிர் நம்மளால பார்க்க முடியாது. உயிர் போயிடுச்சுன்றாங்க. உயிர் எப்படி போகுது நம்ம பார்க்கல. ஆத்மாவை பார்க்க முடியல. அதை புரிஞ்சுக்கதான் முடியும். நம்மளுடைய வைப்ரேஷன் காட்டி கொடுக்கும். அதாவது பக்கத்துல யாரா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வைப்ரேஷன் காட்டுது இல்லையா, அவங்க ஒரு ஆத்மா. அதனால நம்மளால புரிஞ்சிக்க முடியும். அது மாதிரிதான் பரமாத்மாவையும் பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆத்மா எப்படியோ அப்படிதான் பரமாத்மா. அவரையும் பார்க்க முடியாது. அவர் ஒரு உடல்ல வந்தா நம்மளால அப்ப கூட உயிரை நம்ம ஆத்மாவை பார்க்க முடியாது, உடம்பதான் பார்க்க முடியும். அவர் ஆத்மாக்களாகிய நமது தந்தை என்பதை நாம் புத்தியினால் புரிந்து கொள்கிறோம். அவர் அந்த கடவுள் பரமாத்மா நம்மளுடைய தந்தை, ஆத்மாக்களாகிய நம்ம தந்தைன்ட்டு நம்ம இப்ப புத்தியினால புரிஞ்சுக்கிறோம். இந்த புரிதலுக்கு தான் டைம் ஏற்படுது. நம்ம 63 பிறவியா உடல் நினைச்சு அந்த உடலுக்கான உறவினர்கள் தான் அந்த உடலுக்கான அப்பா தான் அப்பா, உடலுக்கான அம்மா தான் அம்மா அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வாழ்ந்து வந்தோம். அந்த உடல் போயிடுது. ஆனா அந்த உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிர் தான் நம்ம ஆத்மா, நம்மளுடைய அப்பா பரமாத்மான்றதை இப்பதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அவர் பரமாத்மா என்று கூறப்படுகின்றார். அவர் சைத்தன்ய பாவனமாக இருக்கின்றார். அவர் சைத்தன்யமா இருக்கிறார், தூய்மையா இருக்கிறார். அவர் பதீத உலகை பாவனமாக்க வேண்டியிருக்கிறது. அவர் இந்த தூய்மையற்ற உலகை தூய்மையாக்க வேண்டியிருக்கிறது. ஆக முதலில் தந்தை ஒருவர் என்பதை நிரூபித்து கூறுவதன் மூலம் கீதையின் பகவான் கிருஷ்ணர் அல்ல என்பதும் நிரூபணமாகிவிடும் சொல்றாரு. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் புரிய வைக்க வேண்டியது பகவான் ஒருத்தர் தான், அவர் நம்மளுடைய அப்பா அப்படின்னு நிரூபித்து புரிய வைக்கும் போது கீதையை சொன்னது கிருஷ்ணர் அல்ல என்பது நிரூபணமாகிறோன்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் நிரூபித்து கூற வேண்டும். ஒரு தந்தை தான் சத்தியமானவர் என்று கூறப்படுகின்றார். மற்ற கர்ம காண்டங்கள் அல்லது தீர்த்த யாத்திரை போன்ற அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களில் இருக்கிறதுன்றாரு. ஞானத்தில் இதற்கான வர்ணனைகள் எதுவுமே கிடையாது. இந்த சாஸ்திரம் பத்திலாம் ஞானத்துல எந்த வர்ணனையும் கிடையாது. இங்க எந்த சாஸ்திரமும் கிடையாதுன்றாரு. தந்தை முழு ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். முதலில் குழந்தைகளாகிய நீங்கள் பகவான் ஒருவர் தான். அவர் நிராகாரமானவர், சாக்காரமானவரே அல்ல என்ற விஷயத்தில் வெற்றி அடைய வேண்டும்ட்டு சொல்றாரு. இப்ப கடவுள் யாரு? எல்லாரும் கடவுள்னா அவங்கவுங்க ஒரு தேவதையை சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அம்மன் தான் கடவுள், முருகர் தான் கடவுள். அது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தேகதாரி ஒரு சிலையை வழிபட்டுட்டு அதுதான் கடவுள்ன்றாங்க. அப்ப முரண்பாடு இருக்கு. முழு உலகத்திலயும் முரண்பாடு இருக்கு. முஸ்லீம் அல்லான்றாங்க, இயேசுன்றாங்க. அப்ப எல்லாரும் ஒரு ஆளே சொல்லவே இல்லை. அப்ப நம்ம குழந்தைகளாக நம்ம என்ன புரிய வைக்கணும்னா பகவான் ஒருத்தர் தான், அவரை தான் எல்லாரும் நம்ம நினைக்கிறோன்றத புரிய வச்சுக்கிட்டாலே ஒரு நிராகாரமானவரா இருக்கிறாரு, இந்த உலகத்துல இல்லைன்ற விஷயத்துல நம்ம வெற்றி அடையணும்ன்றாரு. பரம்பிதா பரமாத்மா சிவ பகவானின் மகா வாக்கியம். ஞான கடலானவர், அனைவருக்கும் தந்தையானவர் அவர்னு சொல்றாரு. ஸ்ரீகிருஷ்ணர் அனைவருக்கும் தந்தையாக ஆகிவிட முடியாது இல்லையா. கடவுள் தான் எல்லாருக்கும் பரமாத்மானா எல்லாருக்கும் அப்பாவா இருக்க முடியும். ஆனா ஸ்ரீகிருஷ்ணர் பாத்தீங்கன்னா அவர் கிருஷ்ண பரமாத்மான்றாங்க. இருந்தாலும் அவருக்கு உடம்பு இருக்கிறதுனால அவரை எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா. அவர் கிருஷ்ணரை கிறிஸ்துவ தர்மத்துல ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. அவர் அனைவருக்கும் தந்தையாக ஆகிவிட முடியாதுன்றாரு. மற்ற கிறிஸ்துவ தர்மம்னு இல்லை, மற்ற எந்த தர்மத்திலையும் ஸ்ரீகிருஷ்ணரை தந்தையா ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா பரமாத்மாவை எல்லாரும் ஏத்துக்குவாங்க. தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் விட்டு என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று அவர் யாருக்கும் கூற முடியாது. கிருஷ்ணர் யாருக்கும் சொல்ல முடியாது. மிக எளிய விஷயம்தான் சொல்றாரு. ஆனால் சாஸ்திரம் போன்றவர்கள் படித்து பக்தியில் உறுதியானவர்களாக ஆகிட்டாங்க. ஆனா இங்க இந்து தர்மத்துல சாஸ்திரம் எல்லாம் படிச்சு பக்தி செய்து அந்த பக்தியே அவங்களுக்கு உடம்புல ஊறி போச்சு, ரத்தத்துல உறுதியானவர்களாக ஆயிட்டாங்க. இன்றைய நாட்களில் சாஸ்திரம் போன்றவர்களை வண்டியில் வைத்துக்கொண்டு ஊர்வலம் வருகின்றனர். சிலைகளை கிரந்தத்தையும் வைத்து வலம் வராங்கன்னு சொல்றாரு. பிறகு வீட்டிற்கு எடுத்து தூங்க வைத்து விடுகின்றனர் சொல்றாரு. நாம் தேவதைகள் சத்திரியர், வைஷ்யர், சூத்திரராக ஆகிறோம் என்பதை இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இந்த சக்கரத்தை நாம் சுற்றி வருகிறோம். சக்கரத்துக்கு பதிலாக அவர்கள் ஊர்வலமாக எடுத்து
வீட்டில் வச்சிடுறாங்கன்னு சொல்றாரு. நம்ம சக்கரம் சுத்தி வந்தது தான் அவங்க ஞாபகார்த்தமா அந்த சாஸ்திரத்தெல்லாம் ஊர்வலமா எடுத்து வந்து வீட்டில் வைக்கிறாங்கன்றார். அவர்களுக்கு என்ற ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கிறது, அந்த நாளில் வளமாக எடுத்து வராங்கன்னு சொல்றாரு. ஆக முதலில் ஸ்ரீகிருஷ்ண பகவானின் மகா வாக்கியம் கிடையாது, சிவபகவானின் மகா வாக்கியம் என்பதை நிரூபணம் செய்து கூற வேண்டும் சொல்றாரு. சிவன் தான் பிறப்பிறப்பற்றவராக இருக்கிறார், அவர் அவசியம் வருகின்றார், கண்டிப்பா வராரு. சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்கன்னா வராரு. ஆனால் அவரது பிறப்பு தெய்வீகமானதுன்ட்டு பாபா சொல்றாரு. அவர் வந்து அம்மா வயித்துல பிறந்து வர மாட்டார், சாதாரணமா அந்த விகாரத்தின் மூலமா பிறக்க மாட்டார். அவர் வந்து டைரக்டா பரக்காய பிரவேசம்னா கீதையில இருக்கு, பரக்காய பிரவேசம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு. பரக்காயம்னா பிற காயம், அந்த காயன்றது உடல், இன்னொருத்தர உடல்ல வந்து பிரவேசம் செய்யறாருன்றதுதான் பரக்காய பிரவேசம் செய்தார்னு இருக்கு. அப்ப அவர் வந்து இந்த பிரம்மா உடல்ல நெற்றி புறத்துல டைரக்டா இறங்கி அவர் பேர் பிரம்மான்னு வச்சு அவர் உடல் மூலமா அவர் வாய் மூலமா வந்து சேவை செய்யறாரு கடவுளே வந்து. அதனால அவருடைய பிறப்பு வந்து அலௌகிகமானது சொல்றாரு. வாக்கியத்தில் வந்து சவாரி செய்யறார், வந்து பதிதமானவர்களை பாவனமாக்குகின்றார்ட்டு பாபா சொல்றாரு. படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடையின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். இந்த ஞானத்தை வேறு யாருமே அறியவில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. தந்தை சுயம் வந்து தனது அறிமுகத்தை கொடுக்க வேண்டி இருக்கிறது. கடவுள் அவரே வந்து அவருடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டியது இருக்குது. முக்கியமான விஷயம் தந்தையின் அறிமுகமாகும்ட்டு பாபா சொல்றாரு. முக்கியமான விஷயமே கடவுள் யாருன்ட்டு புரிய வைக்கிறது. அவர்தான் கீதையின் பகவான் ஆவார், அதை நீங்கள் நிரூபணம் செய்து கூறும்போது உங்களது பெயர் மிகவும் பிரபலமாகிவிடும்ட்டு பாபா சொல்றாரு. கடவுள் தான் வந்து கீதையின் பகவான், அதை நம்ம நிரூபிச்சு சொல்லும் போது பிரம்மகுமாரிகளுடைய பேர் பிரபலமாயிடும். ஆக அந்த மாதிரியாக நோட்டீஸ் பிரிண்ட் செய்து அதில் சித்திரமும் வரைந்து பிறகு விமானத்திலிருந்து கீழே தூவ வேண்டும்ட்டு சொல்றாரு. நோட்டீஸ்லாம் உருவாக்கி அதை ஏரோப்ளேன்லேருந்து கீழே தூவணுன்ற தந்தை முக்கிய விஷயங்களை புரிய வைத்து கொண்டிருக்கிறார். முக்கியமான ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டால் போதும், நீங்கள் வெற்றி அடைந்து விடுவீர்கள்ட்டு பாபா சொல்றார். இதில் உங்களது பெயர் மிகவும் பிரபலமாகிடும், இதில் யாரும் உங்களுடன் சண்டையிட மாட்டார்கள்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம இதெல்லாமே கரெக்டா நம்ம சொல்லி புரிய வச்சிட்டோம்னா நம்ம பெயர் வந்து பிரபலமாயிடும், யாரும் நம்ம கிட்ட போட்டிக்கிட்டோ சண்டையிடலாம் மாட்டாங்கன்றார். இது மிகவும் தெளிவான விஷயமாகுன்றார். தைரியமா சொல்லி புரிய வைங்க, யாரும் வந்து சண்டைலாம் போட மாட்டாங்கன்றாரு. ஏன்னா உலகத்துக்கே தந்தை அவரு தான், கரெக்டா புரிய வச்சிங்கன்னா எல்லாரும் ஏத்துக்குவாங்கன்றாரு. நான் சர்வ வியாபியாக எப்படி இருக்க முடியும் என்று தந்தை கேட்கிறாரு. எல்லா இடத்துலயும் நான் எப்படி இருக்க முடியும், நான் வந்து குழந்தைகளுக்கு ஞானம் கூறுகிறேன், வந்து பாவனமாக்குங்கள் என்று அழைக்கவும் செய்யறாங்க. கடவுளே வான்னு கூப்பிடுறது அவங்க தானே. படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை கூறுங்கள்ட்டு சொல்றாங்க. தந்தையின் மகிமை தனிப்பட்டது, கிருஷ்ணரின் மகிமையோ தனிப்பட்டதுன்ட்டு பாபா சொல்றாரு. சிவபாபா வந்து பிறகு கிருஷ்ணராகவோ அல்லது நாராயணாகவோ ஆகின்றார் என்பதெல்லாம் கிடையாது. கடவுள் வந்து அவர் தான் கிருஷ்ணரா ஆகிறாரு, நாராயணன் ஆகிறாருலாம் கிடையாது. அவர் பிறப்பிறப்புல வர்றதில்லை, 84 பிறவிகள் வருகின்றார் என்பதெல்லாம் கிடையாது. இந்த எல்லா விஷயங்களையும் புரிய வைப்பதில் உங்களது புத்தியில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். முக்கியமானது கீதை தான்றாரு. பகவானின் மகா வாக்கியம் ஆக அவசியம். பகவானுக்கு உண்மையான கீதையை கூற வாய் தேவையல்லவா? இப்ப பாபா வந்து உண்மையான கீதையை சொல்லணும்னா அவருக்கு வாய் வேணும் இல்லையா? பகவான் நிராகாரராக இருக்கின்றார், ஆத்மா வாயின்றி எப்படி பேச முடியும்? அதனால் தான் நான் சாதாரண உடலை ஆதாரமாக எடுக்கிறேன் என்று கூறுகின்றார். கீதையில கூட இருக்கு, நான் ஒரு வயோதிகர் உடல்ல வந்து பரக்காய பிரவேசம் செய்யறேன் அப்படின்ட்டு இருக்குது. அப்ப வராரு, சாதாரண ஒரு வயோதிக உடல் ஆதாரமா எடுத்துறேன், வாய் வேணும் சொல்றதுக்கு, அதுக்காகன்னு சொல்றாரு. யார் முதலில் லட்சுமி நாராயணாக ஆகிறார்களோ அவர்களே 84 பிறகுகளை எடுத்து கடைசிக்கு வந்துடுறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. பிறகு அவரது உடலில் நான் வருகிறேன், கிருஷ்ணரின் கடைசி பிறவிலும் கடைசியில நான் வரேன்றாரு. இந்த பிரம்மா பாபா இருக்காரு இல்லையா, அவரோட பேர் லேக்ராஜ். அவரு தான் முதல் பிறவி லட்சுமி நாராயணா இருந்தாரு. அவரோட கடைசி பிறவில தான் இவர் வந்து அந்த உடல்ல தான் நான் வரேன்றாரு. ஏன்னா அந்த உடல் தான் அனுபவசாலி ரதம், அதனால அவரு உடம்புல தான் வர வேண்டியதா இருக்கின்றார். கிருஷ்ணரின் கடைசி பிறவியில் கடைசியில வர எப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு புரிய வைப்பது என்று சிந்தனை செய்யுங்க. இப்ப நம்ம யோசிக்கணும், இது இத்தனை பேருக்கு இதை சொல்லணும், உலகம் ஃபுல்லா இதை சொல்லணும்னா எப்படி புரிய வைக்கிறதுன்ட்டு யோசிங்க. ஒரே ஒரு விஷயத்தின் மூலம் உங்களது பெயர் பிரபலமாகிடும், படைப்பவராகிய தந்தையை பற்றி அனைவருக்கும் தெரிந்துவிடும், பிறகு உங்களிடத்தில் பலர் வருவாங்கன்னு சொல்றாரு. இந்த ஒரே ஒரு விஷயம்தான்
ஏதோ ஒரு விஷயம் அது மூலமா நம்ம பேர் பிரபலம் ஆயிடுன்றாரு. கீதையின் பகவான் சிவன் புரிஞ்சிட்டாலே போதும், அப்புறம் எல்லாரும் நம்மகிட்ட வருவாங்க, இங்க வந்து சொற்பொழிவு செய்யுங்கள் என்று அழைப்பாங்க. ஆகையால் முதலில் அல்லாவை பற்றி நிரூபணம் செய்து புரிய வைங்கன்றாரு. பாபாவிடமிருந்து நாம் சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். பாபா ஒவ்வொரு 5000 ஆண்டிற்கு பின் பாரதத்தில் தான் பாக்கியசாலி ரதத்தில் தான் வரார். இவர் சௌபாக்கியசாலியானவர். இந்த ரதத்தில் தான் பகவானே வந்து அமர்கின்றார். குறைந்த விஷயமா என்ன, பகவான் இவரிடத்தில் அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். நான் பல பிறவிகளின் கடைசியில் இவரிடத்தில் பிரவேசம் செய்கின்றேன். ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆத்மாவின் ரதம் அல்லவா, அந்த ஆத்மா தான். அந்த உடல் வந்து சாதாரண உடல், ஆனா அதுல இருக்கிற ஆத்மா வந்து ஸ்ரீகிருஷ்ணர். முதல் பிறவியில அவர் ஸ்ரீகிருஷ்ணரா இருந்தாரு, கடைசி பிறவியோடைய உடம்பு அது. அந்த ரதத்துல தான் நான் வரேன்றாரு. அவர் சுயம் ஸ்ரீகிருஷ்ணர் அல்ல, அவர் ஸ்ரீகிருஷ்ணர் அல்ல, அவர் பல பிறவிகளின் கடைசியில இருக்கிறார் அந்த ஆத்மான்றாரு. ஒவ்வொரு பிறவிலும் முகம், தொழில் போன்றவைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றார். ஃபர்ஸ்ட் பிறவி கிருஷ்ணரா, அதுக்கு அடுத்தடுத்த பிறவி வேற வேற ரோல் நடிப்பாங்க, பேர் மாறும், அப்படியே தொழிலெல்லாம் மாறுன்றார். பல பிறவிகளின் கடைசியில் யாரிடத்தில் பிரவேசிக்கின்றேனோ அவர் பிறகு கிருஷ்ணராக ஆகிறாரு. சங்கம யுகத்துல வராரு. நாமும் தந்தையினுடையராகி தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகிறோம்ட்டு பாபா சொல்றார். தந்தை கற்பித்து பிறகு கூடவே அழைத்து செல்கின்றார். பாபா நமக்கு பாடம் எடுத்து சொல்லி கொடுத்து அவர் கூடவே அழைச்சிட்டு போறார். கஷ்டத்திற்கான வேற எந்த விஷயமும் கிடையாதுன்ட்டு பாபா சொல்றார். என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்று சொல்றாரு. ஆக எப்படியெல்லாம் எழுத வேண்டும் என்று சிந்தனை செய்ய வேண்டும். இப்ப யோசிங்க, எப்படி எல்லாம் எழுதி எப்படி எல்லாருக்கும் புரிய வைக்கிறது, இதுதான் முக்கிய தவறாகும். இதனால் தான் பாரதம் அதர்மமானதாக ஏழையானதாக ஆகிடுச்சுன்ட்டு பாபா சொல்றாரு. தந்தை மீண்டும் வந்து ராஜயோகம் கற்பிக்கின்றார். பாரதத்தை மீண்டும் உண்மையான தர்மமானதாக செல்வம் மிக்கதாக ஆக்குகின்றார். முழு உலகையும் உண்மை தர்மத்தை சார்ந்ததாக இப்ப ஆக்குகின்றார். அந்த நேரத்தில் முழு உலகிற்கும் நீங்கள் தான் எஜமானர்களாக இருப்பீங்க. நீண்ட ஆயுளுடனும் சுகமாக இருப்பதற்கும் வாழ்த்துகிறேன் என்று உலகில் சொல்றாங்க அல்லவா. இப்ப காலில் விழுந்தா வாழ்த்துவாங்கல்ல, நல்ல தீர்க்காயுசா இருங்க, சுகமா வாழுங்கன்ட்டு வாழ்த்துவாங்கல்ல. சதா உயிருடன் இருங்கள் என்ற ஆசீர்வாதம் பாபா கொடுப்பது கிடையாது. அமரராக இருங்கள் என்று சாதுக்கள் சொல்றாங்க. சதா உயிருடன் இருங்கள்ட்டு பாபா ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டாரு, ஏன்னா உடல் மாறிக்கிட்டே இருக்குல்ல. அமரராக இருங்கள்ன்றது சாதுக்கள் வந்து ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அமரர்கள் அவசியம் அமரபுரியில் தான் இருப்பாங்க என்று குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் சொல்றாரு. மரண உலகில் அமரர் என்று எப்படி கூற முடியும் சொல்றாரு. இங்க ஆத்மா அமரரா இருக்க முடியாது இல்லையா, திடீர்னு அல்பாயுஸ்ல செத்துடுறாங்க. அதனால இங்க வந்து அந்த ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது. சொர்க்கத்துல அமர ஆகுக அப்படின்ட்டு வரதானம் நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா அப்போ வந்து 150 ஆயுள் வரைக்கும் அவங்க தீர்க்காயுசா இருந்துட்டு வாழ்ந்துட்டு போவாங்க. அந்த சரீரம் விட்டு போகும்போது அந்த அந்த மரணத்தை வென்று அவங்க போறதுனால அழமாட்டாங்க. ஆகா குழந்தைகள், கலந்து ஆலோசனை நடத்துகிறீர்கள் எனில் தந்தையிடம் வழிமுறைகளை கேட்குறீங்க. பாபா முன்கூட்டியே தன் கருத்தை கூறிவிடுகின்றார். அனைவரும் அவரவர்களது கருத்துக்களை எழுதி அனுப்பி வையுங்கள்ட்டு சொல்றாரு. பிறகு ஒன்றாகவும் ஆக்கிக் கொள்ளலாம். முரளில் எழுதுவதன் மூலம் கருத்துக்கள் அனைவரிடத்திலும் சென்றடைந்து விடுகிறது. 2-3 ஆயிரம் செலவு குறைஞ்சிருதுன்றாரு. இந்த 2-3 ஆயிரம் மூலம் 2-3 சென்டர்களை திறந்து விட முடியும் சொல்றாரு. இப்ப நிறைய முரளியில் இருக்கிற கருத்துக்கள்லாம் எழுதி அனுப்ப சொல்றாரு. இப்ப எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம எழுதி அனுப்பும் போது அது நிறைய பேருக்கு போகுதுன்றாரு. இதனால செலவு 2-3 செலவு குறையுதுன்றாரு. அந்த செலவை குறைச்சிங்கன்னா சென்டர் கூட ஓப்பன் பண்ணலாம்னு சொல்றாரு. ஊராக சித்திரங்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் சூட்சுமவாதன விஷயங்களில் அதிக ஈடுபாடு காண்பிக்க கூடாது. இந்த காட்சி பார்க்கறது, டிரான்ஸ்ல போகிறது, கிருஷ்ணர் காட்சி, சொர்க்கத்தினுடைய காட்சி, பிரம்மா பாபாவோட சூட்சும காட்சி, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்துடக்கூடாது. பிரம்மா விஷ்ணு சங்கரர் சித்திரம் இருக்கிறது எனில் இதை பற்றி சிறிதுதான் புரிய வைக்கப்படுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இவர் அதை வந்து அதிகமா புரிய வைக்காதீங்க, கம்மியா புரிய வைங்கன்றாரு. பிரம்மா விஷ்ணு சங்கர சித்திரம் அதுல அதிகமா கேள்வி கேட்பாங்க. இவர்களுக்கு பாகம் சிறிதுதான். நீங்கள் செல்கிறீர்கள், சந்திக்கிறீர்கள் சொல்றாரு. நம்ம போறோம், பாபாவை சந்திக்கிறோம் அங்க சூட்சுமவாதனத்துல, அவ்வளவுதான். அந்த பாகமே சிறிதுதான். அதை பத்தி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேணான்றாரு. மற்றபடி வேற எதுவும் கிடையாது. ஆகையால் இதுல அதிக ஆர்வம் கொடுக்கப்படுவது கிடையாதுன்றாரு. சூட்சுமவாதன டீட்டெயில்ஸ்லாம் அதிக ஆர்வம் தேவையில்லைன்றாரு. சூட்சுமவாதனத்துல ஆத்மாவே அழைக்கப்படுகின்றனர், அவர்களையும் காண்பிக்கின்றனர். சிலர் வந்து அழவும் செய்யறாங்க, சிலர் அன்பாக சந்திப்பு செய்யறாங்க, சிலர் துக்க கண்ணீர் விடுறாங்கன்னு சொல்றாரு. அது என்னன்னா, இந்த பிகேஸ் இப்ப இறந்துட்டாங்கன்னா
அங்க சூட்சுமோதனத்துல போக வைக்கும் போது வராங்க. வரும்போது சில ஆத்மா கூப்பிடும் போது வந்து அந்த போக ஸ்வீகாரம் பண்ணும்போது சிலர் வந்து அழறாங்களாம். பாபா நீங்க சொல்ற பேச்சு நான் கேட்கல, கேட்காம ஸ்ரீமத் படி நடக்காம இவ உடலை விட்டுட்டேன், இப்ப என்னால எதுவும் பண்ண முடியல அப்படின்ட்டு அழறாங்க, முயற்சி பண்ண முடியலன்ட்டு. சிலர் அன்பாக சந்திப்பு கொண்டாடுறாங்களா, சிலர் வந்துட்டு அவங்க பாட்டு முடிஞ்சிடுச்சு சந்தோஷமா போயிடுறாங்க, சிலர் துக்க கண்ணீர் விடுறாங்க. அனைத்தும் நாடகத்தில் பாகமாக இருக்கிறதுன்றாரு. இதுதான் ஞான உரையாடல் என்று கூறப்படுகிறது. அவர்கள் பிராமணர்களிடத்தில் வேறு எந்த ஆத்மாவையோ அழைக்கிறாங்க. பக்தி மார்க்கத்துல ஒரு வருஷம் யாராவது இறந்துட்டாங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு தேவசம் கொடுக்கும்போது பிராமணர்கள் வருவாங்க வீட்டுக்கு தேவசம் வைக்கிறதுக்கு. அப்போ வந்து இந்த பிராமணர் உடம்புல வந்து அந்த ஆத்மா வரும். அந்த ஆத்மா வந்து சொல்லும் ஏதாவது. பிறகு அவரை போல உடை போன்றவர்களை உடுத்துவாங்கன்னு சொல்றாரு. அந்த சரீரமும் அழிந்து விட்டது, மற்றபடி ஆடை அணிந்து கொள்வது யார், உலகத்தில் அந்த வழக்கமே கிடையாதுன்றாரு. அவங்க அந்த சரீரம் விட்டு போயிட்டாங்க, அந்த ஆத்மா வந்து அந்த உடல்ல வந்து அவரை மாதிரி ஆடை அணிஞ்சிக்குது. ஆனா இந்த மாதிரி வழக்கம்லாம் இங்க நம்ம பிகேஸ்ட கிடையாது, அழுவதற்கான விஷயமே இங்கே கிடையாதுன்றாரு. ஆக உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக இப்ப ஆக வேண்டும். எப்படி ஆவது, அவசியம் இடைப்பட்ட சங்கமேகத்தில் தான் தூய்மையானவர்களாக நீங்க ஆகிறீங்கன்றாரு. நீங்கள் ஒரு விஷயத்தை நிரூபணம் செய்யும் போது இவர்கள் சரியாக தான் சொல்றாங்கன்ட்டு சொல்லுவாங்க. பகவான் ஒருபோதும் பொய் உரைக்கவே முடியாது. கடவுள் எங்கேயாவது போய் சொல்லுவாரா? சத்தியம் சிவம் சுந்தரம். அதனால எங்க உண்மைதான் சொல்றாங்கன்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. பிறகு பலருக்கு அன்பு ஏற்பட்டுவிடும், பலர் வருவாங்க. அப்புறம் போக போக பாருங்க நிறைய பேருக்கு புரிஞ்சுக்குவாங்க, நிறைய பேர் சென்டருக்கு வருவாங்க. தகுந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு அனைத்து கருத்துக்களும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. கடைசியில் என்னென்ன நடக்கும் என்பதையும் நீங்க பாப்பீங்க. சண்டை ஏற்படும், சுத்தி உலகத்துல சண்டை ஏற்படும்ன்றார். மூன்றாம் உலக போர் மூண்டுடும். இப்பயேதான் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அணுகுண்டுகளை ஏவுவாருங்க. அப்புறம் ஒரு நாட்டுக்கு நாடு அவங்க தயாரிச்சு வச்சிருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் பயன்படுத்த தானே கடைசியா அணுகுண்டை போட்டுருவாங்க. இப்பயேதான் நம்ம பாக்குறோம். அந்த பக்கம்தான் முதலில் மரணம் ஏற்படும்ன்றார். ஃபர்ஸ்ட் சுத்தி அழியும், அதுக்கப்புறம் தான் பாரதத்துல ரத்த ஆறு ஓடுன்றாரு. இங்க ரத்த நதி பாயும், பிறகு நெய்யாறு பாலாறு ஓடும். எங்க ரத்த ஆறு ஓடுதோ அங்கதான் நெய்யாறு பாலாறு சொர்க்கத்துல ஓடுன்றாரு. ஆரம்பமும் புகைவது முதலில் அயல்நாட்டிலிருந்து தான் ஏற்படும். ஃபர்ஸ்ட் எது நடந்தாலும் வெளிநாட்டுல தான் அழிவு ஏற்படும்ன்றாரு. பயமும் அங்குதான் இருக்கிறது, அங்கதான் அதிக பயம் இருக்குது. எவ்வளவு பெரிய பெரிய ஏவுகணைகளை உருவாக்குறாங்க இல்லையா, எதையெல்லாம் அதில் கலக்கின்றனர், அது முற்றிலும் ஊரை அழித்து விடுகிறதுன்றாரு. தூக்கி போட்டாங்கன்னா ஒரு ஊழிய காலி பண்ணிடுது இல்லையா. இப்பயே நம்ம பாக்குறோம் எவ்வளவு பேர் எல்லாம் அகதிகளா இப்ப சுத்துறாங்க, வேற வேற நாட்டுக்கு போயிட்டாங்க. அப்படியே ஃபுல்லா அழிச்சுட்டாங்க. அந்த உக்ரைன் போர்லலாம் டோட்டலா அந்த தலைநகரத்தையே அழிச்சிட்டாங்க. அப்ப நம்ம என்ன, காசா அந்த மாதிரி இடத்துலயும் ஈரான் ஈராக் இதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்குது. பாபா சொல்றது இப்ப ட்ரெய்லர் மாதிரி நடந்துட்டு இருக்கு, கடைசியில ஒட்டு மொத்தமா முடிஞ்சிடும். ஏன்னா அந்த ஏவுகணைகள் அவ்வளவு பயங்கரமானது, ஒரு ஊரே அழிச்சிருதுன்றார். யார் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்தது என்பதையும் கூற வேண்டும். சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் தந்தை அவசியம் சங்கமத்தில் தான் வராரு. இப்போது சங்கமம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தந்தையின் நினைவுதான் இப்ப முக்கியமானது என்று உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. பாபா சொல்றாரு, இங்க எதையும் பார்க்காதீங்க, பாபா மட்டும் நினைங்க, இது சங்கமம் நமக்குன்றாரு. இதன் மூலம்தான் நமக்கு பாவங்களே அடியும். பகவான் எப்போது வந்தாரோ அப்போது என்னை நினைவு செய்தால் சதோ பிரதானமாக ஆகிடுவீங்க என்று சொல்லியிருந்தாரு. முக்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள். பிறகு முதல்ல இருந்து சக்கரம் சுற்ற ஆரம்பித்துவிடும். நம்ம பாபா நினைச்சு பாப் சமான் ஆகி பாபா கூடயே போயிடுவோம். இந்த சரீரத்தையும் விட்டுட்டு நம்ம போயிடுவோம். அப்புறம் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து சக்கரம் சுத்த ஆரம்பிக்கும். தெய்வீக தர்மம், அப்புறம் இஸ்லாமிய தர்மம் வரும், அப்புறம் பௌத்த தர்மம், இந்த மாதிரி திரும்ப சக்கரம் சுத்தும். மாணவர்களாகிய உங்களது புத்தியில் இந்த முழு ஞானமும் இப்ப இருக்க வேண்டும் அல்லவா? குஷி இருக்கிறது, நான் எவ்வளவு வருமானம் செய்கிறேன்ட்டு. இந்த அமர கதை அமரர் பாபா உங்களுக்கு சொல்றாரு. அவருக்கு நீங்கள் பல பேர்களை வச்சுட்டீங்க இல்லையா. முதன்மையானது தெய்வீக தர்மம், பிறகு அனைவருடையதும் வளர்ச்சி அடைந்து அடைந்து மரம் வளர்ந்து கொண்டே செல்கிறதுன்றாரு. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய தர்மம் தெய்வீக தர்மம், அதுக்கப்புறம் மரம் வளர்ந்து வளர்ந்து மற்ற தர்மங்கள்லாம் வருது. பல தர்மங்கள் பல வழிமுறைகள் ஏற்பட்டு விடுகின்றன. அப்புறம் துவாபரயுகம் கலியுகம் வந்து அப்படியே நிறைய பிரிவுகள். அதெல்லாம் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லயே பல விதம், முஸ்லீம்லயே பல விதம்ட்டு அப்படியே பல வழிமுறைகள் பிரிஞ்சிருது. இந்து தர்மம் கேட்கவே வேணாம், ஆளாளுக்கு ஒரு கடவுள் ஆளாளுக்கு ஒரு கோயில்ட்டு ஏகப்பட்ட வழிமுறைகள் ஃபாலோ பண்ணிட்டாங்க. இந்த ஒரே தர்மம் ஒரே ஸ்ரீமத் மூலம் ஸ்தாபனை ஆகிறது. ஆனா ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் கடவுளே ஸ்தாபனை பண்ணது ஒரே ஸ்ரீமத் மூலமா உருவாகுது. வேறுபாட்டிற்கான மாறுபட்ட விஷயம்லாம் இங்க கிடையாது. இங்க எல்லாருடைய கருத்தும் ஒரே மாதிரியே இருக்கும்.
ஒரு நாடுனா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னா ஒரே வழியை ஃபாலோ பண்ணாதானே ஒரே மாதிரி இருக்க முடியும். ஆளாளுக்கு ஒரு வழி இருந்தால் மாறி மாறி தான் இருப்போம் இல்லையா. இங்கே பாபா ஸ்ரீமத் கொடுத்து ஒரே விஷயத்த ஃபாலோ பண்ண வைக்கிறார். இந்த ஆன்மீக ஞானம் ஆன்மீக தந்தை அமர்ந்து நமக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகளாகி உங்களுக்கு குஷியும் இப்போ இருக்க வேண்டும். தந்தை நமக்கு படிப்பு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அனுபவத்தில் கூறுவதால் பகவான் நமக்கு படிப்பு கற்பிக்கின்றார். வேறு என்ன வேண்டும் என்ற சுத்தமான அகங்காரம் இருக்கணும்ன்றாரு. கடவுளே எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்ட்டு சுத்தமான ஈகோவோட இருக்கணும். அகங்காரம், சுத்தமான அகங்காரம்ன்றது அந்த நல்ல அகங்காரம். கடவுளை குறித்த அகங்காரம் வந்து கடவுளே எனக்கு அப்பா, கடவுளே எனக்கு ஆசிரியர் அப்படின்னு சொல்லும்போது அது சுத்த அகங்காரம். நாம் உலகுக்கு எஜமானர்களாக ஆகின்றோம் எனில் ஏன் குஷி இருப்பது கிடையாது, அல்லது நம்பிக்கையில் எங்கேயோ சந்தேகம் இருக்குதுன்ட்டு சொல்றாரு. இப்ப நமக்கு குஷியே வரமாட்டுதுன்னா நமக்கு ஏதோ நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம்ன்றாரு. சந்தேகம் இருக்குது, தந்தையின் மீது சந்தேகம் வரவே கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஒருபோதும் பாபாவை மட்டும் சந்தேகப்படாதீங்க. மாயை சந்தேகத்தில் கொண்டு வந்து மறக்க வச்சிருது பாபாவை. மாயை கண்களின் மூலம் அதிகம் ஏமாத்துது என்பதை பாபா புரிய வைக்கிறார். நல்ல பொருளை பார்க்கும்போது சாப்பிடணும் என்று உள்ளம் விரும்புகிறது. கண்களால் பார்த்த உடனே அடிக்க வேண்டும் என்ற கோபம் கூட வந்துடும். சிலருக்கு சில பார்த்தாலே பிடிக்கல, ஏதாவது பழைய கர்ம கணக்கா இருக்கும் போல இருக்கு. உங்களை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கும். அது அந்த அளவுக்கு கோபம் வருது. கண்ணு ஏமாத்துதுன்றாரு. நீங்க ஏன் உடம்ப பாக்குறீங்க, நீங்க ஏன் அவங்க முகத்தை பாக்குறீங்க, அதனாலதான் அடிக்கணும் போல தோணுது. நீங்க ஆத்மாவை பாருங்க, இந்த கண்ணு உங்களை ஏமாத்துதுன்றாரு. பார்க்கவே இல்லையெனில் எப்படி அழிக்க முடியுன்றார். கண்களால் பார்க்கின்ற போதுதான் பேராசை பற்றுதெல்லாம் ஏற்படுகிறது. கண்ணால பாக்குறதுனால தான் உங்களுக்கு எல்லாமே ஏற்படுதுன்றாரு. பற்று வருது, பேராசை வருது. முக்கியமாக ஏமாற்றக்கூடியது கண்கள் ஆகுன்றார். கண்ணு தான் ஏமாத்துது. இதன் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும். ஆத்மாவிற்கு ஞானம் கிடைக்கிறது, பிறகு கெட்ட பார்வை நீங்கி விடுகிறதுன்றாரு. அதற்காக கண்களை எடுத்து விட வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. அதே இந்த கண்ணால தானே எனக்கு பிரச்சனை, இந்த கண்ணையே நான் எடுத்துடுறேன். அந்த அது ஒருத்தர் காதை கூட இருக்குல்ல, கண்ணையே எடுத்து சிவனுக்கு வைப்பாரு, அந்த மாதிரி நீங்க கண்ணையே எடுத்துக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. கெட்ட பார்வையை மட்டும் நீக்கிருங்கன்றார். நீங்கள் கெட்ட பார்வையை நல்ல பார்வையாக ஆக்க வேண்டும் சொல்றாரு. நல்லது. இனிமேல் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எனக்கு பகவானை கற்பிக்கின்றார் என்ற போதை மற்றும் குஷியில் சதா இருக்க வேண்டும். எந்த விஷயத்திலும் சந்தேக புத்தியுடையவர்களாக ஆகக்கூடாது. சுத்தமான அகங்காரத்துடன் இருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், சூட்சுமவாதன விஷயத்தில் அதிக ஆர்வம் காண்பிக்க கூடாது. ஆத்மாவை சதோபிரதானம் ஆக்குவதற்கான முழுமையான முயற்சியை செய்ய வேண்டும். தங்களுக்குள் கலந்து ஆலோசித்து ஒன்றுபட்ட கருத்தை அனைவருக்கும் தந்தையின் சரியான அறிமுகம் கொடுக்க வேண்டும் பாபா சொல்றாரு. வரதானம், நேர்மையுடன் தேர்ச்சி பெறுவதற்காக முயற்சியின் வேகத்தை அதிகப்படுத்தி மற்றும் பிரேக் சக்திசாலியாக வைத்துக் கொள்ளக்கூடிய யதார்த்த யோகி ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்போ பாஸ் வித் ஆனர் ஆகணும் அப்படின்னா முயற்சியின் வேகத்தை அதிகப்படுத்துங்க. ஏன்னா இப்போ டைம் கம்மியாக இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக முயற்சி பண்ணணும். அதுக்கு பிரேக் மட்டும் சக்திசாலியாக வச்சுக்கணுன்றாரு. அப்பப்போ பிரேக் போடணும். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வரும்போது மைண்ட் வந்து பாஸ்டில் போகும், ஃப்யூச்சரில் போகும், மனசில் ஏதோ எண்ணங்கள் ஓடும். அதுக்கெல்லாம் பிரேக் சக்திசாலியாக போடணுன்றாரு. இப்போ ஒரு வண்டியில் போயிட்டே இருக்கிறோம், எதிராக ஒரு வண்டி வருது அப்படின்னா டக்குன்னு பிரேக் போடணும், அப்போ தான், இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆகிடும். அந்த மாதிரி வாழ்க்கையிலே நம்ம வந்து மனசுக்கு சக்திசாலி பிரேக் போட கற்றுக்கணும். இல்லைன்னா மனசு உடஞ்சி போயிடுச்சுன்னா அவ்வளோதான், வாழ்க்கையே முடிஞ்சிடும் இல்லையா. அதனால பிரேக் சக்திசாலியா வைத்துக் கொள்ளக்கூடிய யதார்த்த யோகி ஆகுக. அப்ப நிறுத்திருங்க, அந்த எண்ணங்கள், வீண் எண்ணங்கள்லாம் நிறுத்திருங்கன்றாரு. நிறுத்திட்டு பாபா நினைக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த மாதிரி யதார்த்த யோகி ஆகுக அப்படின்ற வரதானம் கொடுக்குறாரு. நிகழ்கால நேரத்தின்படி முயற்சியின் வேகத்தை அதிகப்படுத்துதல் மற்றும் பிரேக் சக்திசாலியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் கடைசியில் நேர்மையுடன் பாஸ் ஆக முடியும். ஏனெனில் அந்த நேரத்தில் பிரச்சனையானது புத்தியில் அநேக சங்கல்பங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த நேரம் வந்து எப்படி இருக்குன்னா, பிரச்சனைகள் வருது இல்லையா, அது நிறைய ஒரு 1 தாட் 2 தாட்ஸ் வர மாட்டுது. நிறைய முன்னெல்லாம் கூட அப்படி இருக்காது போல இருக்கு. இப்போ வந்து ஏகப்பட்ட எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட இப்படியோ அப்படியோ, அப்படி சொல்லிட்டாங்க, ஏன் இப்படி சொன்னாங்க, ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடி ஆத்மாவில் சக்தி இழக்க செய்யுது. ஆக அனைத்து சங்கல்பங்களிலிருந்து விடுபட்டு ஒரே சங்கல்பத்தில் நிலைத்திருக்கும் பயிற்சி இப்ப தேவைன்றாரு. அந்த நேரத்தில் விஸ்தாரமாக அலையும் புத்தியை நிறுத்தக்கூடிய பயிற்சி இப்ப தேவைன்றாரு. டக்குன்னு நிறுத்துங்க.
எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் டப்புன்னு அந்த ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்த வேலையை பாருங்கன்றார். ஸ்டாப் என்று கூறியதும் நின்று விட வேண்டும். அந்த டிராஃபிக்ல பார்க்குறோம் இல்லையா, அப்படியே வண்டிகள்லாம் வாகனம்லாம் வரும்போது அந்த ரெட் லைட் போட்டோன்னே டக்குன்னு நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி ஸ்டாப் என்று சொன்னது அந்த எண்ணங்கள் நிறுத்திடணும். எவ்வளோ நேரம் வேண்டுமோ அவ்வளோ நேரம் புத்தியை ஒரே சங்கல்பத்தில் நிலைக்க செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. நீங்க அப்படியே பரந்தாமன்னா அந்த அவ்வளோ நேரம் ஒரு 1/2 மணி நேரம் பறந்தாமன்னா 1/2 மணி நேரம் நீ பரந்தாமத்துல நம்ம நிலைக்க செய்யணும் எண்ணத்தை. அது இறங்கி இறங்கி வரக்கூடாது. பாபா கூட இருக்கேன், பரந்தாமத்துல இருக்கேன்னா அது அப்படியே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். 10 நிமிஷம் இருக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா மனசு வந்து இங்கே எங்கேயும் அலப்பாயும். அந்த மாதிரி எவ்வளோ நேரம் வேண்டுமோ அவ்வளோ நேரம் இருக்கிற அளவுக்கு இப்பயே பயிற்சி செய்யுங்கன்றார். இதுதான் யதார்த்த யோகா ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: நீங்கள் கீழ்ப்படிந்துள்ள சேவகர்கள், ஆகையால் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. சேவகன் என்றால் சதா சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும் சொல்றாரு. நம்மளாம் பாபாவே சொல்றாரு, நான் உங்கள் கீழ்ப்படிந்துள்ள சேவகன்ட்டு அவரே சொல்றாரு. அப்ப நம்மளும் அதே மாதிரிதான் கீழ்ப்படிந்துள்ள சேவகர்கள், அவரை மாதிரி பாப் சமான் கீழ்ப்படிந்துள்ள சேவகர்கள். அப்ப வந்து சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. சேவைன்னா நம்ம ஃபர்ஸ்ட் முன்னால் ஆஜராயிடணும். சதா சேவையில ஈடுபட்டிருக்கணும்ன்றாரு. அவ்யக்த சமிஞை: எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள். எவ்வாறு ஊசியின் மூலம் ரத்தத்தில் சக்தியை நிரப்பிடுறாங்க இல்லையா. இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை டாக்டர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, ஊசி போட்டு ரத்தத்துல டைரக்டா மருந்தை கலந்துடுறாங்க. சக்தி நிறைஞ்சிடுது உடம்புல. பிளட் இல்லைன்னா பிளட் ஏற்றிடுறாங்க, சத்து இல்லைன்னா சத்து இன்ஜெக்ஷன் போட்டுறாங்க. இன்ஜெக்ஷன் போட்டே எல்லாம் சரி பண்ணிடுறாங்க இல்லையா. அவ்வாறு உங்களது சிரேஷ்ட சங்கல்பம் ஊசி போன்று வேலை செய்யும். அது மாதிரி நம்ம ஆத்மாவுக்கு இன்ஜெக்ஷன் எதுனா இந்த சிரேஷ்டமான எண்ணங்கள், பாசிட்டிவ் தாட்ஸ், அது ஊசி மாதிரி வேலை செய்யும். இப்போ ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், நான் மாஸ்டர் சர்வசக்திவான், நான் யாரு, நான் தைரியசாலி ஆத்மா, நான் கடவுளுடைய குழந்தை, சர்வ சக்திவானுடைய குழந்தையாகிய நான் எப்படி தோத்து போக முடியும்? மாயா ஜீத் ஆத்மா நான். இந்த மாதிரி ஒரு சிரேஷ்ட எண்ணங்களை அப்படியே ஊசி மாதிரி அது வேலை செய்யுன்றாரு. ஆத்மால சங்கல்பத்தின் மூலம் சங்கல்பத்தின் சக்தி வந்து விட வேண்டும். அப்ப எண்ணங்களின் மூலம் அந்த எண்ணங்களின் சக்தி வந்துடணும். இப்போது இந்த சேவை மிக அவசியமாக இருக்கிறது. இப்ப தற்காலம் அந்த மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ், வேஸ்ட் தாட்ஸ் அதிகமா ஓடுது. ஆத்மா சக்தி இழந்து போகுது. அதனால இப்ப எண்ணங்களின் மூலம் நீங்க சேவை செய்யணும். சங்கல்பத்தின் மூலம் தான் சங்கல்பத்தின் சக்தி உருவாகணுன்றாரு. தனது பாதுகாப்பிற்காகவும் சுயம் மற்றும் சிரேஷ்ட சங்கல்பத்தின் சக்தி மற்றும் பயமற்று இருக்கும் சக்தி சேமிப்பு செய்யுங்க இப்பன்னு சொல்றாரு. ஏன்னா எதிர்காலம் பயமுறுத்தக்கூடியதா தான் இருக்கும். எந்த விஷயம் நீங்க நியூஸ் பேப்பர்ல பார்த்தாலும் சரி, டிவில பார்த்தாலும் சரி, போன்ல பார்த்தாலும் சரி, எல்லா நியூஸும் உங்களை பயமுறுத்துற மாதிரியான விஷயங்கள் தான் இப்ப நடக்குது. எல்லாம் மாயாவினுடைய விஷயங்கள். மாயா முடிய போகுது. அதனால இப்படிதான் இருக்கும் உலகம். கடைசி கலியுகம், இறுதி. அதனால இப்ப உங்க பாதுகாப்பிற்காகவும் மற்றும் மற்றவங்களுக்கும் சுப மற்றும் சிரேஷ்ட சங்கல்பத்தின் சக்தி, பயமற்று இருக்கக்கூடிய சக்தி எல்லாருக்காகவும் சேமிப்பு செய்யுங்க. அப்போதுதான் கடைசியில் அழகான மற்றும் எல்லையற்ற காரியத்தில் உதவியாளராகி எல்லையற்ற உலக ராஜ்யத்திற்கு அதிகாரி ஆக முடியும். இப்பவே பயமற்று இருக்கக்கூடிய சக்தி சேமிச்சாதான் கடைசி காலத்துல அழகான எல்லையற்ற காரியத்தில், பாபாவுடைய காரியத்துல உதவியாளராகி அசிஸ்டன்ட் ஆகி எல்லையற்ற உலக ராஜ்யத்துக்கு உங்களால அதிகாரி ஆக முடியும்ட்டு பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ரம்மா, நன்றி பரிவாரம்.